ஹாப்பி சாபத் ஆல் ஆஃப் யூ. இன்னைக்கோட மிஷன் ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு அலாஸ்காலேருந்து வருது. இன்னைக்கு அவங்க விட்னஸ் ஷேர் பண்ணுறவங்க பேர் வந்து ஜோசஃபின். ஸோ ஜோசஃபின் வந்து ஐ மீன் இந்த லாஸ்ட் வாரத்தோட அந்த மிஷன் ரிப்போர்ட் டைட்டில் வந்து பிளாக்மெயில்டு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜோசஃபின் அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க 2 பேர் வந்து அவங்க வில்லேஜில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அலாஸ்காவில் வந்து ஒரு சின்ன வில்லேஜ். அந்த வில்லேஜ் பேர் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா டொகாய்க் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜோசஃபினுக்கு வந்து ஒரு சின்ன தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ ஜோசஃபின் வந்து இந்த டைமில் 17 years old. அவங்க தங்கச்சி வந்து 12 years old அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சம்மர் ஈவினிங் வந்து அவங்க ஸ்ட்ரீட்டில் வந்து நடந்துட்டு போகிறாங்களாம். நடந்து போகிறப்போ அலாஸ்காவில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே வந்து சன் செட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா இட் இஸ் வெரி க்ளோஸ் டு த நார்த் போல்ன்றதுனால சன் செட் ஆகிறதே வந்து ஆல்மோஸ்ட் மிட் நைட் ஆயிரும். அது வரைக்கும் வெளிச்சமாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க அந்த வாக்குக்கு போகிறப்போ 7 o'clock ஈவினிங்காக, ஆனாலுமே வந்து சன் நல்லா ஹையாக இருந்ததுனால வெளிச்சமாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு ரொம்ப சின்ன ஊருன்றதுனால நிறைய திங்ஸ் இல்லை ஆக்டிவிட்டீஸ் வந்து என்னவா இல்லையா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இல்லை அந்த ஊரில், அதெல்லாம் போரிங்கான இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி வந்து இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 7th-day Adventist சர்ச்சை வந்து கிராஸ் பண்ணி போகிறப்போ எமிலி வந்து அந்த சர்ச் முன்னாடி நின்றுட்டு அங்கே வந்து போர்டு பார்க்குறாங்க. என்னென்னா விபிஎஸ் நடந்துகிட்டு இருக்கிறத வந்து பார்த்த உடனே எனக்கு இங்கே போகணும் அப்படின்னு வந்து அவங்க அக்கா கிட்ட ஜோசஃபின் அப்படி அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ அவங்க கேட்ட உடனே ஜோசஃபினுக்கு என்ன இல்லைன்னா இஷ்டமே இல்லை அங்கே போகிறதுக்கு. அங்கே போய் நான் என்ன பண்ண போகிறேன், நான் 17 years old, எனக்கு அங்கே இஷ்டமே இல்லை, சர்ச்சுக்கு போகிறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு வந்து எமிலிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எமிலி வந்து ரொம்ப சேட் ஆயிடுறாங்க, அக்கா நம்மளை கூட்டு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை நம்ம விடக்கூடாது அப்படின்ட்டு வந்து நீ வந்து என் கூட வரல அப்படின்னா உங்கள் கூட வந்து எனக்கு இருக்கிற சாக்லேட்ஸை வந்து நான் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து எமிலி வந்து ஜோசஃபின்ட்ட சொல்லுவாங்க. ஸோ சொன்ன உடனே ஜோசஃபின் வந்து அவங்க தங்கச்சியை வந்து பார்த்துட்டு சரி சாக்லேட்ஸ் நமக்கு கிடைக்காம இருந்துச்சு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, நான் அங்கே வாங்குறதுக்குமே வந்து இடம் எங்கே ரொம்ப தூரத்தில் இருக்குது, அதனால நம்மளுக்கு கொடுக்காம இருந்தா அப்படின்னா நம்மளுக்குமே வந்து கிடைக்காது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி வா போவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜோசஃபின் வந்து ஷி வாஸ் எசென்ஷியலி பிளாக்மெயில்டு இன்டு கோயிங் டு சர்ச் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் எமிலி வந்து ஒரு 20 கிட்ஸோட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க முன்னாடி போய் உட்காந்து அந்த விபிஎஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஆனால் ஜோசஃபின் வந்து கடைசியில் உட்காந்துருக்காங்களாம் சர்ச்சில். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்து அந்த சர்ச் பாஸ்டர் எமிலின் ஜோசஃபினை பார்த்துட்டு அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார், நான் தான் இந்த சர்ச்சோட பாஸ்டர் அப்படின்னு வந்து சொன்னவர். சேட் அப்படின்னு வந்து அவரோட பேர். ஸோ ஜோசஃபின் வந்து அங்கே இருந்த பசங்களுக்கு இன்னும் எல்டராக இருந்ததுனால அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் இந்த கிட்ஸுக்கு வந்து இந்த நடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து அந்த பாஸ்டர் வந்து கேட்குறாரு. ஸோ அவங்க ஓகே அப்படின்னு வந்து சொன்ன பிறகு சரின்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்நாக்ஸு இந்த சின்ன சின்ன விபிஎஸ் மெட்டீரியல்ஸு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து ஹெல்ப் செய்கிறதுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து திரும்பவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்த நாளும் நைட் என்ன பண்ணுறாங்க, ஈவினிங் வந்து வராங்க 2 பேருமே வந்து திரும்ப 7 மணிக்கு வராங்க அதே சர்ச்சுக்கு. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக அவங்க வந்து வராங்க. ஸோ விபிஎஸ் வந்து முடிகிற டைமில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சேட் அப்படின்ற அந்த சர்ச் பாஸ்டர் இருக்காங்களே அவங்க வந்து ஜோசஃபினை வந்து சில்ட்ரன்ஸ் சம்மர் கேம்புக்கு வந்து இன்வைட் பண்ணுறாங்க. அங்கே வந்து அவங்க வயசுக்கு தகுந்தமான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அங்கே போகிறதுக்கு ஆனால் எப்படி போகணுமா இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து ஒரு பிளெயினில் போய் அதுக்கப்புறமா ஒரு பஸ் எடுத்து அதுக்கப்புறமா ஒரு போட் எடுத்துகிட்டு தான் அந்த இடத்துக்கு போகணுமா இருந்துச்சான். ஸோ நிறைய ட்ராவல் இருக்கிறத கேட்ட உடனே ஜோசஃபினுக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஆனாலுமே அவங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்துச்சுன்னா, இந்த சில்ட்ரன்ஸ் கேம்புக்குமே வந்து நான் ரொம்ப வயசானவனோ அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் பாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இஃப் யூ வாண்ட் நீ வந்து வரலாம், வந்துட்டு நீ அங்கேயுமே வந்து எப்படி விபிஎஸ்க்குள்ள ஹெல்ப் பண்ணி அதே மாதிரி வந்து அந்த கேம்ப்லேயுமே வந்து யூ கேன் ஹெல்ப் அஸ் அவுட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
அந்த கேம்போட பேர் வந்து கேம்ப் பொலாரிஸ் அப்படின்ற இடத்துக்கு வந்து அவங்க ஒரு கவுன்சிலராக வந்து அந்த பாஸ்டர் மூலிமா வந்து போனாங்க. ஸோ அங்கே போய் அவங்க அந்த ரெகுலர் கேம்ப் கவுன்சிலர் எப்படி வந்து ஒரு கேபினில் இருக்கணும், அங்கே என்னென்ன பண்ணணும், அந்த டியூட்டிஸ் எல்லாமே வந்து அவங்க அந்த கிட்ஸுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த வீக்கில் வந்து, அதாவது அந்த கேம்பில் அவங்க ஜீசஸ் பற்றியுமே வந்து ஜோசஃபின் வந்து நிறையா புரிஞ்சுக்கிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜோசஃபின் அந்த சம்மர் கேம்பை வந்து ரொம்ப வந்து விரும்பி அவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயருமே வந்து இதே மாதிரி அவங்க திரும்ப போகிறாங்க. அதுக்கு அடுத்த வருஷமும் ஜோசஃபின் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சம்மர் கேம்புக்கு இப்படி போகிறாங்க. ஸோ ஷீ கெப் கோயிங் டு தி அட்வென்டிஸ்ட் சர்ச். அங்கே அலாஸ்காவில் இருந்த அந்த அட்வென்டிஸ்ட் சர்ச்சுக்கு அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து போய்கிட்டே இருந்தாங்களாம். ஸோ அவங்க மனசுக்குள்ளேயே வந்து ஜீசஸ்க்காக ஒரு பாட்டோ இல்லை ஒரு லவ் வந்து என்ன ஆச்சுன்னா அவங்களுக்குள்ளே க்ரோ ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பேட் ஹேபிட் என்ன இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து டொபாக்கோ வந்து சூ பண்ணுவாங்களாம். ஸோ அதையுமே வந்து விடுறதுக்கு நான் சர்ச்சுக்கு வந்த பிறகு தான் அவங்களுக்கு வந்து அது விடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் அதுக்கப்புறமா வந்து அவங்க ஒரு நாள் வந்து ஜீசஸ்க்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஹார்ட்டை கொடுத்து ஷி வாஸ் பேப்டைஸ்ட் இன் தி அட்வென்டிஸ்ட் சர்ச். இன்னைக்கு ஜோசஃபின் இன்னுமே வந்து அந்த கேம்ப் பொலாரிஸுக்கு போய் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த கேம்ப் நடத்துருக்கு. ஆனால் இப்போ வந்து அவங்க கவுன்சிலராக இல்லை, பட் ஆஸ் அ லீடராக வந்து அந்த இடத்துக்கு போய் அவங்க வந்து அந்த கேம்ப் நடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லா வருஷமுமே வந்து அவங்க வில்லேஜில் இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 7 to 10 சில்ட்ரன்ஸை வந்து இந்த கேம்புக்கு வந்து அவங்க கூட்டுட்டு போகிறாங்களாம். ஸோ எதுக்கு அப்படின்னா அந்த ஊர் நான் சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன ஊர், அதனால அங்கே எதுவும் ஆக்டிவிட்டிஸ் இல்லாததுனால இந்த சில்ட்ரன் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நிறையா வாட்டி என்ன ஆகுறாங்க அப்படின்னா ரொம்ப கிரம்பியாக அந்த திங்ஸ் எல்லாமே வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனாலுமே வந்து ஜோசஃபின் வந்து அங்கே போய் அந்த ஜீசஸை பற்றி படிக்கிறதுக்கோ இல்லை சில்ட்ரன்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த கேம்ப்னால் மூலிமா வந்து நிறையா குட் ஃப்ரெண்ட்ஸையும் பண்ணியிருக்காங்களாம். கிரைஸ்ட் பற்றி நான் நிறையா படிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கேம்ப் பொலாரிஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு டில்லிங்ஹாம் அப்படின்ற ஒரு லேக் பக்கத்தில் வந்து இருக்கான். இதுதான் வந்து திஸ் இஸ் தி ஒன்லி அட்வென்டிஸ்ட் சம்மர் கேம்ப் தட் கேட்டர் ஸ்பெசிஃபிக்லி டு அலாஸ்கன் நேட்டிவ் சில்ட்ரன். அந்த ஒரே ஒரு கேம்ப் சைட் மட்டும்தான் அட்வென்டிஸ்ட் சில்ட்ரனுக்கு வந்து அங்கே சர்வீஸ் நடத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இன் 2015 வந்து 13 சாபத் ஸ்கூல் ஆஃபரிங் வந்து இந்த கேம்ப் சைட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஆஃபரிங் வந்து கொடுத்துருந்தோம். அதுக்காக வந்து தேங்க்யூ சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த குவார்ட்டரோட 13 சாபத் ஒரு பார்ட்டோட ஆஃபரிங்கும் வந்து இந்த கேம்ப் சைட்டுக்கு போய் அங்கே வந்து ஒரு சென்டர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸை வந்து அலாஸ்காவில் கட்டுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம தாராளமாக வந்து நம்ம இந்த 13 சாபத் ஆஃபரிங் வந்து கொடுத்து இந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து ஹெல்ப் பண்ணுவோம். தேங்க்யூ. ஓகே, நம்மளுக்கு இன்னைக்கு 13 சாபத் அப்படின்றதுனால வில் ஹாவ் த மெமரி வர்ஸ் ரிசைட்டல். ஸோ வில் ஸ்டார்ட் வித் த கிட்ஸ் ரைட் நவ். I ask Jessica to come forward and recite the memories.